சிங்கப்பூரில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட மலேசியரான பி. பன்னீர்செல்வம் தனது இறுதி நாள்களில் வழக்கறிஞர் டூ ஜிங் ஜிக்கு உருக்கமான கடிதத்தை எழுதியுள்ளார். அக்டோபர் 3ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த கடிதத்தில், நாம் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கவில்லை என்றாலும் இந்த பயணத்தில் நாம் கற்றவை எவ்வளவு செழுமையானவை, நாம் யார், எதற்காக நிற்கிறோம், நமது நோக்கம் என்ன என்பதை இந்த பயணம் நமக்கு உணர்த்தியது. நாம் நம்பும் கோட்பாடுகளில் நமது சிறந்த பங்களிப்பை வழங்கினோம். இதுதான் நாம், முடிவல்ல. தலையை உயர்த்தி நில்லுங்கள். நீங்கள் செய்யும் பணியை தொடருங்கள். முடிவு நம்மை வரையறுக்காது. நமது பயணமே நம்மை உருவாக்குகிறது. கடவுள் உங்களை காக்கட்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று பன்னீர்செல்வம் உருக்கத்துடன் கடிதத்தை முடித்தார். இதனிடையே பன்னீர்செல்வத்தின் கடிதத்தை முகநூலில் பகிர்ந்த அவரது வழக்கறிஞர் டூ அவர்கள், உன் உடலை உடைத்தாலும் உன் ஆன்மா பிரகாசிக்கிறது, நீ எங்களில் என்றும் வாழ்கிறாய் என்று அஞ்சலி செலுத்தினார். 2014ஆம் ஆண்டில் 51.84 கிராம் ஹெரோயின் கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பன்னீர்செல்வம் 2017ஆம் ஆண்டில் மரண தண்டனை பெற்றார். மேல்முறையீடும் அரசியல் மனுவும் நிராகரிக்கப்பட்டன.